பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாண்டியன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மறுத்து பேசி நான் கடப்பக்கமே வரமாட்டேன், எனக்கு கிடைச்ச வேலையை செஞ்சு நான் எனக்கு தேவையான வருமானத்தை நான் ஈட்டிப்பேன் அப்படின்னு சொன்னதால இங்க கதிர்க்கும் பாண்டியனுக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்த தங்கமயில் மெதுவா சரவணனை ரூம்குள்ள கூப்பிடுறாங்க. அப்புறம் தங்கமயில் சரவணனை பார்த்து, என்னங்க இது, மாமா கதிர் தம்பியோட நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு, அதை கூட புரிஞ்சுக்காம கடையில வந்து வேலை பார்க்க மாட்டேன், நீங்க சொன்னா நான் அப்படியே கேட்கணுமா என்ன, என் வேலையை உங்களுக்காகலாம் விட முடியாதுன்னு மாமா முகத்துக்கு நேரா இப்படி கதிர் தம்பி பேசுறதெல்லாம் நல்லதாங்க? இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது ரொம்ப புதுசு புதுசா இருக்கு. ஒரு பக்கம் ராஜி மாமாவுக்கு தெரியாம ஹோம் டியூஷன் எடுக்கணும்னு போறா, இன்னொரு பக்கம் மாமா எவ்வளோ எடுத்து சொன்னாலும் மாமாவோட பேச்சை மீறி நான் கண்டிப்பா பார்ட் டைம் வேலைக்கு போயே ஆவேன்னு மாமாவோட சொல் பேச்சை கேட்காம கொஞ்சம் கூட மாமாவுக்கு மரியாதை கொடுக்காம எல்லாரும் முன்னாடி இப்படி பேசுறாரு கதிர். எங்க வீட்டிலலாம் நானும் என் தங்கச்சியும் எங்க அப்பா அம்மா பேச்சை மீறி எதிர்த்து பேசுனதே கிடையாது. எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்போம், அதுக்கு கீழ்ப்படிஞ்சு மட்டும்தான் நடப்போம். ஆனா இங்க வர வர மீனா, ராஜி, கதிர்னு யாருமே மாமாவோட பேச்சுக்கு கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் தரவே மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற பேர்ல இவங்க 3 பேர்கிட்டையும் எடுத்து பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா நான் பேச வந்தாலே முகத்தை திருப்பிக்கிட்டு மீனாவும் ராஜியும் போயிடுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு எப்படி நான் அறிவுரை சொல்றது? கதிர் தம்பி கிட்ட எதை பேசணும்னு போனாலும் உங்க வேலையை மட்டும் பாருங்க, அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. இந்த வீட்டுல மாமாவுக்கே மரியாதை கொடுக்காத நேரத்துல நான் மட்டும் மரியாதையை எதிர்பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தங்கமயில். உடனே சரவணன் தங்கமயில் கிட்ட, என்ன மயிலு, நீ தேவையில்லாம எதை பத்தியோ யோசனை பண்ணிட்டு இருக்க, வீட்டுல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத, அப்பா பேசி எல்லாரையுமே சமாதானப்படுத்திடுவாரு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டோட மூத்த மருமகளாவே இருந்தாலும் நீ மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அது மட்டும் இல்ல, என் தம்பிங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிருச்சு, அவங்களோட வாழ்க்கைய எப்படி வாழணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எங்க எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லி புரிய வச்சுதான் அவங்கள மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை தங்கமயிலு. மற்றவங்களோட விஷயத்துல தலையிடாம நீ இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி மட்டும் யோசனை பண்ணு. இப்ப மீனாவை பாத்தியா, அங்கே வீட்டு வேலையை செஞ்சாலும் வெளியில் போய் வேலை செய்கிறா. இங்கே ராஜி காலேஜுக்கு போய் படிக்கிறா. மற்ற எல்லாரும் ஒவ்வொரு வேலையில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீ வீட்டு வேலையை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு மீதியாக இருக்க நேரத்தில் ஏதாவது நேரத்தை பிரயோஜனப்படுத்தாமல் வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை நடந்தது, யாருக்கு அறிவுரை சொல்லலான்னு இப்படி மற்றவங்கள பற்றியே யோசனை பண்ணிட்டு இருந்தனா நம்ம வாழ்க்கையை பற்றி நீ எப்போ தான் யோசிக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு சரவணன். உடனே மயில சரவணன் கிட்ட, இல்லைங்க, எங்கள் வீட்டில் நானும் தங்கச்சியும் மட்டும்தானே இருந்தோம், பெருசாக எங்கள் 2 பேருக்கு இடையில எந்த விதமான பிரச்சனையும் வந்ததே இல்லை. ஆனால் கல்யாணமாகி இங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த ராஜையாலையும் சரி கதிராலையும் சரி ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கா, அதான் பிரச்சனையை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரவணன், முதல்ல உன் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து கொடு ராஜி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ பேசாமல் மீனா மாதிரி வெளியில் போய் வேலை செஞ்சாதான் நல்லா வேலை செஞ்சோமா, வீட்டில் வந்து சாப்பிட்டோமா, நல்லா ரெஸ்ட் எடுத்தோமான்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் பிரச்சனை வருதுன்னு நீ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா ஒவ்வொரு நாட்களையும் நீ வீணாக்கிக்கிட்டே இருக்க ராஜி. நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவில் எப்படி மற்றவங்க தலையிடக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களோட விஷயத்துலையும் நம்மளும் மூக்க நுழைக்காம இருக்கிறது தான் நல்லது. நீ படித்த படிப்புக்கு வெளியில் போய் வேலை தேடினா சீக்கிரமாக வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீயும் மீனா மாதிரியே கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சரவணன் சொன்னதை கேட்டு இங்கே தங்கமயில் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. என்னது இது, நான் படித்த சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாரு, ஏற்கனவே நான் 12th ஃபெயிலு, அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் என் வீட்டுக்காரர்கிட்ட காமிச்சா அவ்வளவுதான், நான் படிக்கவே இல்லைன்ற உண்மை தெரிய வந்துடும். நானும் மீனா மாதிரியே பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லவா போகிறேன், ஃபெயிலான சர்டிஃபிகேட்டை வச்சு நான் எப்படி போய் வேலை தேட முடியும், அதை வச்சு இவரால் எப்படி எனக்கு வேலை எடுத்து கொடுக்க முடியும், வர வர இந்த வீட்டில் நான் மற்றவங்களோட விஷயத்தில் அதிகமாக தலையிடுறேன்னு சொல்லி போகிற போக்க பார்த்தா மாமாவும் என் வீட்டுக்காரரும் சீக்கிரமாக நான் வேலைக்கு போயே ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க போலயே, எப்படியாவது என் வீட்டுக்காரரை முதல்ல சமாளிக்கணும் அப்படின்னு நினச்ச தங்கமயில், என்னங்க நீங்கள், வீட்டில் நானும் அத்தையும் மட்டும்தான் இருக்கோம், அத்தை இத்தனை வருஷமா எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு துணி துவைச்சி வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு இப்போ வயசாயிடுச்சு. ஆனால் நான் வீட்டோட மூத்த மருமக இருக்கும்போது மறுபடியும் அத்தையை இந்த வேலையை செய்ய விட்டால் நல்லாவாங்க இருக்கும். அதனால தான் அத்தைக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன். நான் படித்த படிப்புக்கு கண்டிப்பாக வெளியில் போனால் கை நிறைய சம்பாதிக்கலான்னு எனக்கும் தெரியுங்க. எல்லாம் என்ன, உங்கள் குடும்பத்துக்காக தான் நான் வேலைக்கு எதுவும் போகாமல் மீனா மாதிரியும் ராஜி மாதிரியும் மாமாவை எதிர்த்து பேசாமல் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கேன். ஆனால் என் மனசையும் என்னையும் யாரும் இந்த புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க.
ஏன் நீங்க கூட தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரவணன், சரிதான் மயிலு, நீ சொல்றதும் சரிதான். எல்லாரும் அங்க வேலைக்குன்னு வெளியில போயிட்டா வீட்டு வேலை பார்க்கறதுக்கும் ஒரு ஆள் வேணும் தானே. ஆனாலும் இவ்வளோ படிச்ச நீ இவ்வளோ பண்பா வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பாத்தியா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தங்கமயிலு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இங்க காய வச்சிருந்த துணியெல்லாம் எடுத்து மடிச்சிட்டு இருக்காங்க தங்கமயில். அந்த சமயம் பாக்கியம் தங்கமயிலுக்கு கால் பண்ணி, என்ன தங்கமயில் சாப்பிட்டியா, எப்படி இருக்க அப்படின்னு எப்பயும் போல பேசிட்டு இருக்கும்போது இங்க வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எப்பயும் போல புட்டு புட்டு வைக்கிறாங்க தங்கமயில். இங்க தங்கமயில் பாக்கியத்துக்கிட்ட, உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேம்மா, நீ ஏன் கால் பண்ணிட்ட, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, மாமா கதிரை வேலைக்கு போக வேண்டாம் கடையில் வந்து வேலை பாருன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் முடியாது, நான் வேலைக்கு போக தான் செய்வேன், கடையிலலாம் வந்து உங்க கூட என்னால் வேலை பார்க்கவே முடியாதுன்னு மாமா மூஞ்சுக்கு நேராக கதிர் எதிர்த்து பேசிட்டாமா. உடனே மாமா கோவப்பட்டு கதிரை பலார்னு ஒன்று வச்சாரு பாரு. எனக்கு பார்க்க மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தது. கதிர் தம்பி கிட்ட, தம்பி நீங்க பண்றதெல்லாம் தப்பு, அப்பா பேச்சை கேட்டு நடக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு, அண்ணி உங்க வேலையை பாருங்க, மற்றவங்களோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு என்னை மூஞ்சுக்கு நேராக சொன்னாரு. அப்பவே எனக்கு கோபம் வந்தது. அதுக்கெல்லாம் சேர்த்து மாமா இன்னைக்கு பலார்னு ஒன்று வைக்கும்போது மனசுக்குள்ளே ஜில்லுன்னு இருந்ததுமா. அது மட்டும் இல்லம்மா, மீனா வேலைக்கு போகிறா, ராஜி காலேஜுக்கு போகிறா, வீட்டில் உள்ள எல்லாருமே படிக்கிறாங்க இல்லை நல்லபடியாக வேலைக்கு போகிறாங்க. நான் தாம்மா வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கேன்னு என் வீட்டுக்காரரு, உனக்கு நான் ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன், உன் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து தரியா அப்படின்னு கேட்டுட்டாருமா. நானே +2 ஃபெயிலான சர்டிஃபிகேட்டை கொடுத்தா வசமாக மாட்டிப்பேன்னு கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியம், என்ன மயில சொல்கிற, மாப்பிள்ள உன் சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டாரா, அப்புறம் எப்படி என்ன சொல்லி சமாளிச்ச அப்படின்னு கேட்க, அதுக்கு மயில், அதுவாமா, நீ தான் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சமாளிப்பியே, ஓ மக நான் சும்மா விட்டுருவேனா. உடனே அத்தை தனியாக இருக்காங்க, அத்தைக்கு வயசாயிருச்சு, இனியும் அவங்க வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் நல்லதில்ல, அதனால் மூத்த மருமகளாக இருந்து நானே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், போகிறவங்க வெளியில் போய் நல்லா வேலை பார்த்து சம்பாதிங்க அப்படின்னு சொல்லி சமாளித்ததுனால, நீ சொல்கிறதும் சரிதான், நீ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கோ, நாங்கள் வெளியில் போய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு உன் மாப்பிள்ளை சொல்லிட்டாருமா. வர வர இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குமா. ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது என் படிப்பை பற்றியும் நான் போட்டுட்டு வந்த நகையை பற்றியும் யாராவது கேட்டுருவாங்களான்னு திக்கு திக்குன்னு இருக்குதுமா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுமா, நான் படிக்கலன்ற விஷயம் மட்டும் உன் மாப்பிள்ளைக்கும் இங்கே பாண்டியன் மாமாவுக்கும் தெரிஞ்சா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு என்னை வெளியில் அனுப்பிடுவாங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்காதம்மா, இந்த கல்யாணத்தில் எத்தனையோ பொய் சொல்லியிருக்கோம், அதனால் பின்னாடி எனக்கு தான் பிரச்சனை வரும்னு. நீ எங்கே என் பேச்சை கேட்ட, இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பயந்துட்டு நிற்கிறது நான் தானே அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியம், அட மயில், நான் மட்டும் இல்லை, ஒரு கல்யாணம் பண்ணணும்னா எத்தனை பொய் வேணா சொல்லலான்னு அப்போவே சொல்லியிருக்காங்க. அதனால தான் உனக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்ச உடனே எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு தான் பல பொய்களை சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நீ தான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாச்சே, நீ சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும். இப்போ என்ன, மீனா மாதிரி கதிர் தம்பி மாதிரி நீயும் படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்க்கணுன்னு உன் மாப்பிள்ளை ஆசைப்படுறாரு, அவ்வளோதானே, நீ பேசாம உனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதான மயிலு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம். அதுக்கு மயிலு, என்னமா சொல்ல வரீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நானே 10th பாஸ் ஆனதே பெருசு, +2 அதான் ஃபெயில் ஆயிட்டேன், என் சர்டிஃபிகேட்டை வச்சும் என் படிப்பை வச்சும் என்னால் எந்த வேலைக்குமா போக முடியும், அதெல்லாம் என்னால் ஒன்றும் முடியாது, வீட்டு வேலை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பாக்கியம், அட மயிலு, நீ எதுக்கு வேலைக்கு அங்கேயும் எங்கேயும் போகணும், உன் மாமனார் தான் பெரிய கடை வச்சிருக்காரே, அந்த கடையோட கணக்கு வழக்கெல்லாம் நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன் மாமனார் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாரும் நீ சொல்கிறபடி தான் கேட்க வேண்டியதாக போயிடும். இப்போ கடையோட கணக்கு வழக்கெல்லாம் யார் சரி பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம். அதுக்கு மயில், இல்லைம்மா, முன்னாடிலாம் அரசி தான் எடுத்து ஒவ்வொன்றா எழுதி சரி பார்த்து மாமா கிட்ட கொடுப்பா, ஆனால் இப்போ மாமா நைட்டெல்லாம் தூங்காமல் கண் முழிச்சு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு, நானும் அதை கவனிச்சிட்டு தான் இருக்கேன், நான் வேணா உதவி செய்யட்டான்னு பல முறை கேட்டேன், ஆனால் மாமா நீ வீட்டு வேலை பார்க்குறதே பெருசுமா, கடை வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருமா. இதுக்கு மேலே நான் எப்படிம்மா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறேன்னு மாமா கிட்ட சொல்ல முடியும், அவர் நான் சொன்னாலும் கேட்க மாட்டாரே அப்படின்னு சொல்லும்போது பாக்கியம் மயிலுக்கிட்ட, அவர் என்னடி சொல்கிறது, நீ பாட்டுக்கு அந்த நோட் எடுத்து கணக்கு வழக்கெல்லாம் ஒரு நாள் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அடுத்த நாள் மாமா நீயே பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணி வைமா, கணக்கு வழக்கெல்லாம் நீ பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு நீ கொண்டு வரணும்டி. இந்த செந்திலும் பழனியும் கடையில் இருக்காங்களே தவிர்த்து வெறும் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அங்கே இங்கன்னு டெலிவரி பண்ணிக்கிட்டு அலையிறாங்க,
ஆனால் கணக்கு வழக்க பார்க்கறதுக்கு நீ மட்டும்தான் இருக்க. அந்த வேலையை நீ எடுத்து செஞ்சேன்னா மற்றபடி சமையல் வேலையும் செஞ்சுக்கிட்டு இங்கே என் மருமக கணக்கு வழக்கையும் பார்க்குறான்னு உன்னையும் புகழ்ந்து பாராட்டி பேசுவார்ல பாண்டியன். இப்படியே நீ வீட்டில் இருந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கடைக்குள்ளேயும் போய் பாண்டியன் மாதிரி கல்லால் உட்காந்து வியாபாரமும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் கடை மொத்தத்தையும் நீ பார்க்க வேண்டியது லெவலுக்கு வந்துடும்டி. அதனால மூத்த மருமகன்ற பேர் மட்டும் பத்தாது, சூதனமா நடந்துக்கிட்டு பொழைக்கவும் கத்துக்கணும். புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல, புரியுதுமா இன்னைக்கே மாமா கிட்ட பேச்சு கொடுத்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அசத்திடுறேன் போ. இனி யாரும் என்ன வீட்டு வேலையை மட்டும்தான் மயிலு பார்த்துட்டு சும்மா இருக்கான்னு சொல்லவே மாட்டாங்க. நானும் இனி மீனா மாதிரியே வீட்லயே எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்க போறேன் மாமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருந்தேன். நீ கால் பண்ண உடனே எனக்கு ரொம்பவே தெளிவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க மயில். இதுக்கு மேலே தான் மயிலுக்கு ஒரு பெரிய ஆப்பு வரப்போகுது அப்படின்றது தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக நைட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா எப்பயும் போல் இங்கே பாண்டியன் கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து தனியாக உட்காந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்காரு. அங்கே போன மயில், என்ன மாமா மணி 12க்கு மேலே ஆகுது, நீங்கள் இவ்வளோ நேரம் கண்முழிச்சு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தா காலையில் எப்படி சீக்கிரமாக எந்திரிக்க முடியும், கடையில் போய் எப்படி வியாபாரம் பண்ண முடியும், நீங்கள் கடை வியாபாரத்தை பார்க்குறதே பெருசு மாமா, இன்னும் கணக்கு வழக்கையும் நீங்கள் தான் பார்க்கணுமா, நான் தான் எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கேன்ல, நீங்கள் வேணால் அந்த நோட்டை கொடுங்களேன், நான் 2 நாளையில் நீங்கள் பார்க்க வேண்டிய எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்து உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் மாமா. அது மட்டும் இல்லை, இனி கடையில் தினமும் எவ்வளோ வரவு வந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, மொத்தமாக நம்ம கடைக்குன்னு இருக்கிற அமௌண்ட் என்ன, எல்லாத்தையும் நானே அழகாக கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எடுத்து காலையில் உங்ககிட்ட நோட்டை கொடுத்துட்றேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா, நல்ல ரெஸ்ட் எடுத்தீங்களான்னு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாண்டியனும் மயில் சொன்னதெல்லாம் நம்பி அவங்க சூப்பராக கணக்கெல்லாம் பண்ண போகிறாங்க, இனி நமக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு அந்த நோட்டு எல்லாத்தையுமே மயில்கிட்ட கொடுத்துட்டு, மயில் உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா, வீட்டையே நீ இப்படி கவனிக்கும் போது கண்டிப்பாக கடையோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பேன்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கடையோட கணக்கு வழக்கு புத்தகத்தை மயில்கிட்ட கொடுக்குறாரு பாண்டியன். முதல் நாளே அதை சரிவர செய்ய முடியாமல் மயில் ரொம்பவே திணறி போயிருக்காங்க. முதல்ல மாமா கிட்ட என்ன ஏதுன்னு நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கணக்கு போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க மயில் மெதுவா கோமதி கிட்ட, அத்தை நான் மாமாவுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போகல, மாமா கணக்கு வழக்கு புக்கை இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, நான் சாப்பாடெல்லாம் கொண்டு போகலத்த, நீங்க தான் சாப்பாடெல்லாம் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, கணக்கு வழக்கு நோட்டெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த எனக்கு தெரிய வேண்டிய விவரத்தெல்லாம் மாமாகிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டையும் எடுத்துட்டு கடைக்கு கிளம்பி போறாங்க தங்கமயில். இங்கே தங்கமயில் கடைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த நோட்டை பாண்டியன் கிட்ட கொடுத்துட்டு, மாமா கடையில் வேற ஏதாவது வேலை எதுவும் இருக்கா, நான் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்ல, மயில் நீ எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கொடுக்குறதே போதுமா, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம், ஆனால் உடனே வீட்டுக்கு கிளம்பிப்போ, ரொம்ப வெயிலாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பாண்டியனுக்கு கால் வருது. உடனே பாண்டியன் மயில்கிட்ட, ஏம்மா நான் கொஞ்சம் அவசரமாக வெளியில் போக வேண்டியதாக இருக்குது, எனக்கு ஏற்கனவே பணம் தராமல் ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது, அந்த ஆள் இப்போ தான் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேம்மா, அது வரைக்கும் நீ கடையை பார்த்துருக்கிறியா, டெலிவரிக்கு போன செந்திலும் பழனியும் உடனே இப்போ வந்துடுவாங்க, நம்ம கடைக்குன்னு நிறைய பொருளை ஆர்டர் பண்ணியிருந்தோம்மா, அது எல்லாமே வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க, அங்கே பொருள் எல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா பொருளும் நம்ம கடைக்கு வந்து சேர்ந்துருச்சான்னு அந்த டப்பாவெல்லாம் எண்ணி கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து, அப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு, அவங்க மீதி எவ்வளோ கொடுத்தாங்க, இது எல்லாத்தையுமே லிஸ்ட்டில் தெளிவாக எழுதி வைமா தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. உடனே மயில் பாண்டியன் கிட்ட, மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, லிஸ்ட்டை என் கையில் கொடுத்துட்டீங்கல்ல, பொருளெல்லாம் வந்ததுக்கப்புறமா அங்கே என்னெல்லாம் பொருள் வந்திருக்கு, இன்னும் எதெல்லாம் வரலை, நம்ம எவ்வளோ பணம் கொடுக்கணும், மீதி எவ்வளோ கொடுத்தாங்கன்றத தெளிவாக லிஸ்ட்டில் நான் எழுதி வச்சுட்டேன், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க மாமா, அதான் கடையை நான் பார்த்துக்க இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியனை அனுப்பி வைக்கிறாங்க தங்கமயில். பாண்டியனோட சீட்டில் உட்காந்த தங்கமயிலுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. நேற்று தான் கடையோட கணக்கு வழக்கு புத்தகம் என் கையில் வந்துச்சு, இன்னைக்கு என்னடானா மாமாவோட இடத்துலையே உட்காந்துட்டோம், எப்படியோ அம்மா சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லதாகவே நடக்குது அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்க தங்கமயில். அந்த சமயம் அங்கே கஸ்டமர்ஸ்லாம் வரதை பார்த்து தங்கமயிலுக்கு எதை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்து கொடுக்கணும், இதுக்கு எவ்வளோ விலை அப்படின்னு ஒன்றுமே தெரியல. வர கஸ்டமர்ஸ் எல்லார்கிட்டேயுமே ஆள் இல்லை, கடையில் ஓனர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டியன் சொன்ன மாதிரியே அங்கே கடைக்கு தேவையான சரக்கெல்லாம் வந்து இறங்குது. உடனே தங்கமயில், நான் தாங்க, நான் இருக்கேன், நீங்கள் சரக்கெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா, ஆமாம் லிஸ்ட்டில் உள்ள எல்லா சரக்கும் கொண்டு வந்துட்டீங்கல்ல, இல்லை நான் செக் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்க, ஆமாங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன உடனே, இல்லைங்க உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் செக்கெல்லாம் பண்ணலை, சரிங்க எங்கேயாவது கையெழுத்து போடணுமா அப்படின்னு சொல்லி தங்கமயில் அங்கே கீழே கையெழுத்தும் போட்டுட்டு இங்கே பாண்டியன் எடுத்து வச்ச மொத்த பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்து
அனுப்பிடுறாங்க. தங்கமயில் கொடுத்த மொத்த பணத்தையும் அங்க வந்த ஆளும் எண்ணி பார்க்காம அப்படியே எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இங்க பாண்டியன் வந்ததுக்கு அப்புறமா, என்ன தங்கமயிலு, இங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்களா அப்படின்னு கேட்க, இல்ல மாமா, இப்ப வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட வரல. அதான் யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம கடைக்கு தேவையான சரக்கெல்லாம் வந்து இறங்கிருச்சு மாமா. லிஸ்ட்ல இருக்க எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்க்க தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு போய் சொல்றாங்க. சரிமா மயிலு, அங்க மீதி இருக்கிற பணத்தை எடுத்து கொடு அப்படின்னு சொல்ல, அது எப்படி மாமா மீதி பணம் இருக்கும்? மொத்த பணத்தையும் தான் நான் வந்து டீலர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேனே, மீதி பணம் எப்படி இருக்கும்? லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம பணத்தை கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்ன உடனே லிஸ்ட்டை பார்த்து பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இந்த லிஸ்ட்ல வெறும் 8000 ரூபாய் கொடுக்கணும்னு போட்டிருக்கு. ஆனா நான் மொத்த பணமா 10,000 ரூபாய் வச்சிருந்தேன். தங்கமயில் அதை எண்ணி பார்க்காம மொத்தத்தையும் கொடுத்துட்டா போலயே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு பாண்டியன். அது மட்டும் இல்லாம பாண்டியன் ரொம்ப பதட்டமா வந்த அந்த பொருள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கும்போது அதுல 2-3 பார்சல் பிஞ்சு போயிருக்கு. அதுல இருந்து பொருள் எல்லாம் கொட்டி போயிருக்கு. உடனே பாண்டியனுக்கு வந்தது பாருங்க கோவம் தங்கமயில் மேல. இங்க பாண்டியன் தங்கமயில் கிட்ட, என்ன மயில் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க கொடுத்த பில்லை பாத்தியா இல்லையா? அந்த பில்லை வெறும் 8000 ரூபாய் போட்டிருக்கு. நம்ம 8000 ரூபாய் பணம் தான் கொடுக்கணும். நான் மொத்தம் 10,000 ரூபாய் பணத்தை எண்ணி வச்சுட்டு போனேன். ஆனா நீ 8000க்கு பதிலாக 10,000 ரூபாய் பணத்தையும் அந்த டீலர் கிட்ட கொடுத்து அமிச்சிட்ட. இப்போ அவன் திருப்பி கேட்டா, இல்லை சார் அதில் 8000 ரூபாய் தான் இருந்துச்சுன்னு பொய் சொல்லி அவன் மீதி பணத்தையும் எடுத்திருப்பானே. அது மட்டும் இல்லை, கொண்டு வந்த பொருளும் டேமேஜாக இருக்குது. அதை கூட நீ பார்க்காமையா இருந்த. ஆமாம், லிஸ்ட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் எண்ணி பார்த்தேன்னு சொன்னியே, அதுவும் பொய் தானே. நீ எண்ணி பார்த்துருந்தா அப்போவே இந்த பொருளெல்லாம் டேமேஜாக இருக்குன்னு திருப்பி கொடுத்துருக்கலாம்ல. நீ எதையும் சரி பார்க்காம இப்போ வந்து கொடுத்த பொருளும் சரியில்லை. நீ ஏற்கனவே 2000 ரூபாய் பணத்தை வர சேர்த்து கொடுத்து அனுப்பிட்ட. உன்னால் நம்மளுக்கு லாபம் கிடைக்கல. எல்லாமே ஒன்றும் வரவில்லாமல் இருக்குது தங்கமயில். முன்கூட்டியே எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பணம் வாங்க போகாமல் இங்கே சரக்கு வர வரைக்கும் கடையிலேயே இருந்திருப்பேன்ல. ஒன்றை நம்பி விட்டுட்டு போனதுக்கு இப்போ பாரு, பணமும் போச்சு, வந்த பொருளும் டேமேஜ் ஆகி போய் கிடக்குது. என்ன தங்கமயில் இப்படி பண்ணிட்ட? வீட்டு வேலையை பொறுப்பாக செய்கிற நீ இதில் சுத்தமாக பொறுப்பே இல்லாமல் நடந்துட்டு இருக்கியே தங்கமயில். நீ இனி தயவு செஞ்சு கடை பக்கமே வராத. ஏன்னா உன்னை நம்பி ஏதாவது பொறுப்பு கொடுத்தா இந்த நிலமையில தான் என்னை கொண்டு வந்து விடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, கடை கணக்கையும் நானே பார்த்துக்கிறேன். அப்படி என்னால் முடியலன்னா இங்கே அரசி இல்லைனா ராஜி மீனான்னு அவங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்வாங்க. நிறைய படிச்சிருக்க, நல்லா திறம்பட எல்லாத்தையும் செய்வேன்னு பார்த்தா இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டேம்மா. இனி தயவு செஞ்சு கடை பக்கம் வந்து கடை பொறுப்பை ஏற்றுக்கிறேன், கடை கணக்கெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லாத தங்கமயில். நீ வீட்டெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு சமையல் செஞ்சு உங்கள் அத்தை கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தா மட்டும் போதும். மற்றபடி எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வந்து தேவையில்லாத வம்பெல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்காத. இனிமேல் தான் டீலருக்கு கால் பண்ணி மீதி அவன் தர வேண்டிய 2000 ரூபாய் பணத்தை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து பேசி வாங்கணும். உன்னை கடையில் வச்சுட்டு வெளியில் போனதுக்கு நானே இருந்திருக்கலாம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி தங்கமயில், முதல்ல நீ கடையிலேருந்து கிளம்பு. இன்னொரு தடவை கடைக்கு வரேன், வியாபாரம் பார்க்குறேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன்லாம் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து இப்படி எதையும் செஞ்சிட்டு இருக்காத. முதல்ல கடையிலேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்துறாரு பாண்டியன். உடனே மயில் அழுதுகிட்டே பாண்டியன் கிட்ட எதுவுமே பேசாமல், இப்போ நான் பெருசாக என்ன செஞ்சிட்டேன்னு மாமா என்னை இப்படி திட்டிகிட்டு இருக்காரு. அம்மா சொன்ன மாதிரியே கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கடையோட கல்லால் உட்காந்துடலாம். அப்புறம் என்ன, நம்மளுக்கு தேவையானபடி நம்ம எதுவும் செஞ்சுக்கலாம். மாமாவுக்கு எப்படி வீட்டில் உள்ளவங்க மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் தருவாங்கன்னு நினச்சி தானே இப்படியெல்லாம் செஞ்சேன். ஆனால் மாமா அதை புரிஞ்சுக்காம கணக்கு வழக்கையும் பார்க்க வேண்டாம், இனி நீ கடை பக்கமும் வரவே கூடாது அப்படின்னு என்ன ரொம்ப திட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க. தங்கமயில் இப்படி தங்கமயில் அழுதுகிட்டே வீட்டுக்கு வரதை பார்த்த கோமதி, ஏ மயில், நீ என்னவோ கணக்கு வழக்கு நோட்டை மாமா கிட்ட கொடுத்துட்டு வரேன்னு கடைக்கு தானே போனேன். இப்போ என்ன வரும்போது மூஞ்செல்லாம் வாடி இருக்கு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தங்கமயில், இல்லத்த, நான் கணக்கு வழக்கு நோட்டை கொடுக்க தான் போனேன். அந்த சமயம் மாமாவுக்கு ஒரு கால் வர போயிட்டு, மாமா நான் பணம் வாங்கிறதுக்காக வெளியில் போயிட்டு வரேன், நீ கடையை கொஞ்சம் பார்த்துக்கோமா அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, கடைக்கு சரக்கு வரதா இருக்குது, அதை அந்த லிஸ்ட்டில் உள்ள சரக்கெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு எண்ணி பார்த்து இந்த பணத்தை கூடன்னு சொன்னார். அங்கே வந்த பொருளெல்லாம் சரிவர வந்திருக்கா, லிஸ்ட்டில் இருக்க பொருளை தான் கொண்டு வந்திருக்காங்களான்னு ஒழுங்காக பார்க்காம இருந்துட்டேன். பொருளெல்லாம் டேமேஜாக இருந்திருக்கு போல். அதுவும் 8000 ரூபா பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக 10,000 ரூபா மொத்த பணத்தையும் தூக்கி டீலர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் மாமா வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். அதான் மாமா கோவத்தில் என்னை ரொம்ப திட்டாரு. மாமாவுக்கு உதவி செய்யணுமேனு கணக்கு வழக்கையாவது நான் பார்க்குறேன்னு சொன்னதுக்கு, இனி கணக்கு வழக்கெல்லாம் ராஜியும் மீனாவும் பார்த்துப்பாங்க,
கடை பக்கமே வராத அப்படின்னு சொல்லி திட்டி அங்கேருந்து என்னை அனுப்பிட்டாருத்த. அது மட்டும் இல்லை, பொறுப்பே இல்லாத உன்கிட்ட இப்படிப்பட்ட வேலையை கொடுத்தது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி என்னை நிற்க வச்சு திட்டிக்கிட்டே இருந்தார். அதான் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோமதிக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. வீட்டில் உள்ள எல்லாரையும் இங்கே என் வீட்டுக்காரர்கிட்ட போட்டு கொடுத்து திட்டு வாங்க வைக்கிறல்ல, இன்னைக்கு கடைக்கு போகிறேன்னு சந்தோஷமாக கிளம்பி போய் உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்டியா தங்கமயில், எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோமதி. ஆனால் மயில், நானும் மீனா மாதிரியே நல்லா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறேன்னு மாமா சொல்வாங்கன்னு நினச்சேன். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இனி எதுவும் நடக்கவே நடக்காது. பாண்டியன் மாமா என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு. எது எப்படி செய்யணும்னே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் நடிச்சதுக்கு இன்னைக்கு பாண்டியன் மாமா கிட்ட வாஸ்தவமாக மாட்டிக்கிட்டேன். நான் படித்த பிள்ளை அப்படின்னு பாண்டியன் மாமா இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தாரு. நான் செஞ்ச வேலையால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, உண்மையாகவே நான் படிச்சிருக்கேனா அப்படின்ற சந்தேகமே மாமாவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு ஒரு வகையாக பயந்துட்டு இருக்காங்க தங்கமயில். இங்கே தங்கமயிலோட சுயரூபம் சீக்கிரமாக பாண்டியனுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.